நடிகர் விஜய் அவர்கள் நடிப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இன்னும் இருந்த போதும், காலங்கள் இருந்த போதும் அவர் கட்சியில் துணிஞ்சு நின்னார். பல கூட்டங்களை நடத்தி காமிச்சார். ஆனால் அதையெல்லாம் தோற்கடிக்கிற மாதிரி, அவர் மனசை உடைக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது. ஆனால் சமீப காலமாக அவர் முதலமைச்சர் சீட்டில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு ஏத்தாப்பில் அந்த பதவியில் வந்தது பிறகு அவர் கூறினா இந்த கவிதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையை நாங்கள் தயார் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வானும் மண்ணும் அதிர ஆகாயத்தை உச்சமாக கொண்டு நான் வென்ற லட்சியமடா இது. நேற்று உந்தன் சூழ்ச்சி வென்றது, இன்று என் வெற்றி அதை கொன்றது. எம்ஜிஆர் கலைஞர் வரிசையில் நானும் கழுகுதாண்டா உன் அரசவையில். சூது களவு மோகம் எத்தனை நாள் உந்தன் ஆட்சியின் மூலம் வாழும். நியாய தர்மத்திற்கு நல்லதோர் தீர்ப்பு இன்றைய என் ஆட்சியின் பொறுப்பேற்பு. அன்று என் இனத்தை அழிக்க நினைத்தாய், என்னை மறைத்தாய், என் உணர்வுகளை ஒழித்தாய். நீ கொட்டி குவித்த பொய் மூட்டைகளில் ஒருபோதும் என்னை புதைப்பதில்லை. என் கையில் உள்ள வெற்றி கனிகளை எல்லாம் தட்டிவிட்டு சென்றாய். இதோ திரும்பி பார்க்கிறேன், அத்தனையும் விருட்சமாக விரிச்சிருக்கிறது. இது உங்கள் ராம் மீடியா. நான் உங்கள் ராமலட்சுமி பாலசுப்ரமணியம்.